கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்திருக்கோம். பாருங்க, பின்னாடி சன்செட் பார்த்துட்டு இருக்கிறோம். செம்மையா இருக்குதுங்க. கிளிஃபோட எண்ட் இது. ஆக்சுவலாக இங்கே தான் கிளிஃப் முடியுது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த கிளிஃபே முடியுது. இங்கே தான் அந்த பிளாக் சாண்டாக இருக்குமா. கீழே போய் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 6:20 6:10 ஆயிடுச்சு. நம்ம போய் பார்க்கும்போது கொஞ்சம் இருட்டி இருக்கும். மேலே இருந்து பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா தான் இருக்குது. கரெக்டாக சன்செட் ஆகுது. அந்த டயத்தில் தான் நம்ம வந்து நிற்கிறோம். பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. பக்கத்தில் போட்டு போகுது, இங்கே சன்செட் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்களா கெஃபே பிளாக் பீச் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இதில் அங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் சாண்ட் பீச் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக அங்கே இறங்குற வழி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க. நாங்கள் அங்கே உட்காந்துட்டோம். அப்படியே வியூ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணோம். சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வியூவில் நான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கேருந்து அப்படியே எதிரில் பீச்சு, அதுவும் இந்த கிளிஃப்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஈவினிங் டயத்தில் இந்த வானமும் இந்த பீச்சும் அது கீழே போகிற போட்டும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. லவ்லி பிளேஸ். கிளிஃப்லேயே நிறையா கடை இருந்ததுன்னு சொன்னல, அதில் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கடை. இங்கேருந்து வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு மெமரிஸ்க்காக எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இருக்கும், ஐ லவ் ஒர்க்லா அந்த மாதிரி பீசஸ் இருக்கும். மக்ஸ் எல்லாம் கூட பாருங்கள். ஒர்க்லா கிளிஃப் ரோட்லே இது ஒரு ஐகானிக் ரெஸ்டாரண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எல்லோரும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நானும் நான் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டேன். பின்னாடி உள்ள கெஃபே இட்டாலியானோ அப்படின்ற ரெஸ்டாரண்ட் இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து போய் உள்ளே போய் சாப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஆம்பியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் ஃபாரின் விலாக்ஸ் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு போர்டு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு இடமும் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்ட்டு. ரியோ டி ஜெனரியோ, அப்புறம் இது மால்தீவ்ஸு, ஃபிஜி, ஹவாய் எல்லாம் வித் டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சர்ஃபிங்க்கு அப்புறம் இங்கே மெயினான ஆக்டிவிட்டி வந்து இந்த பேராகிளைடிங். இதுவும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு சில லாங் டிஸ்டன்ஸு. இப்போ சத்தம் கேட்குது பாருங்களா, அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் தான். அது வந்து பின்னாடி வந்து ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது ஓடுது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி நான் ஜூம் பண்ணால் அப்போயும் என்னால் கேட்ச் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரிலாம் கூட லாங் டிஸ்டன்ஸ் கூட போயிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டு இருந்தாங்க. டிஸ்டன்ஸ் போகிற ஏற்ற மாதிரி அதை அவங்க சார்ஜஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு சீக்கு மேலே அப்படியே பேராகிளைடிங் போகிறதுன்றது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 4500 சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து 2000 அந்த ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மணாலியில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது அது வந்து 2500 தான் பே பண்ணேன். ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேசஸ் நான் சுற்றி காமிச்சு வீடியோ போடணுன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள்.